ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் ஈவினிங் டைத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருக்க முடியறதில்ல, ரொம்ப வெக்கையாயிருது. அதனால ஆதித்யா வெளியே கூட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு தான் வீட்டுக்கு கூட்டு வரேன். நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக ஒரு கேக் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தயிர், ஒரு முட்டை, எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் வந்து 1/4 கப் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வந்து சீனி, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இது கூட வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து பிளெண்ட் பண்ணால் நம்மளோட பேட்டர் வந்து ரெடி. இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டீல் பிளேட்டில் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நல்லா நெய் தடவி வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு அடிகரமான பாத்திரம் வச்சு ஸ்டாண்ட் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பிளேட்டையும் உள்ள வச்சு கேக் மேலே லைட்டாக வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணால் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நடுவில் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைஃப்பில் ஒட்டாகாமல் இருந்தால் இந்த கேக் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா வந்து பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் வந்து ரெடி. ரவை வச்சு செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. வச்ச நிமிஷத்தில் கேக்கும் வந்து காலி ஆயிடுச்சு. பசங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.